வருகிற மார்ச் 17ஆம் தேதி சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த சிவராத்திரி வருகிறது. அன்று தெரியாமல் கூட சிவபெருமானை கோபப்படுத்தும் இந்த 5 தவறுகளை செய்துவிடாதீர்கள். அது என்னவென்று தெரிந்து கொள்ள வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நீங்கள் சிவபக்தர் என்றால் ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்துவிட்டு நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலில் சிவனுக்கு தாழம்பூ சாத்தக்கூடாது. பிரம்மா பொய் சொன்னதற்கு தாழம்பூ சாட்சியாக இருந்ததால் சிவபூஜையில் தாழம்பூவை சிவன் தடை செய்திருக்கிறார். இரண்டாவது, துளசி. விஷ்ணுவிற்கு உகந்த செடி துளசி செடித்தான். ஆனால் அது சிவபெருமானுக்கு உகந்தது இல்லை. சிவபுராணத்தின்படி ஜலந்தரன் என்ற அசுரனை சிவன் வதம் செய்ததால் அவன் மனைவி துளசி சிவனை விலக்கி வைத்தார். மூன்றாவது, சிவலிங்கத்திற்கு மஞ்சள், குங்குமம் அபிஷேகம் செய்யக்கூடாது. சிவன் முற்றும் திறந்தவராக கருதப்படுகிறார். அதனால் அவருக்கு விபூதி மட்டுமே உகந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியாக, சிவராத்திரி அன்று பகலில் தூங்கக்கூடாது. விழிப்புடன் ஓம் நமசிவாய் மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் முழு பலன்களை பெறலாம். இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போட்டுவிட்டு நம்ம ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய்.